ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழா தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ மாமன்னன் ராஜராஜ சோழன் முடிசூட்டிய நாளை தான் அவர் பிறந்த விண்மீனாகிய ஐப்பசி சதய நாளன்று சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜன் சோழனால் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயிலின் மற்றொரு பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள், பெருவுடையார் கோயில், ராஜராஜேஸ்வரம் என்றெல்லாம் அழைக்கப்படும். பொதுவாக கட்டடக்கலையை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 கட்டடக்கலைகள், 3 விதமான கட்டடக்கலைகள் இருக்கும். ஒன்று வந்து நாகரம், இன்னொன்று வந்து கேசரம், இன்னொன்று வந்து திராவிடம். ஸோ நாகரம்னு சொல்லும்போது இதுல இருக்கக்கூடிய அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் வந்து சதுர வடிவமா இருக்கும். ஸோ விமானம்னு சொல்லும்போது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மெயின் கடவுளுடைய அந்த மேல இருக்கக்கூடிய கோபுரத்தை தான் நம்ம விமானம்னு சொல்லுவோம். அப்ப நாகரம் ஸ்டைல்ல வந்து இந்த விமானம் வந்து சதுர வடிவில் இருக்கும். இது பொதுவாகவே வடக்கு இந்தியாவில தான் காணப்படும். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேசரம். கேசரம்னு சொல்லும்போது இதுல இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம் கடவுளுடைய கோபுரம் விமானம் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். இது வந்து மத்திய இந்தியாவில் பொதுவாக காணப்படும். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா திராவிடம். திராவிடம்னு சொல்லும்போது இதுல அந்த மெயின் கடவுளுக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் வந்து பட்டய வடிவில் அமைந்திருக்கும். ஸோ இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில்ல பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து பட்டய வடிவில் தான் இருக்கு. ஸோ இந்த கர்ப்ப கிரகத்தோட அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலையில வந்து இருக்கு. அதாவது சோழ காலத்துல வந்து இந்த விமானத்திற்கு தான் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஸோ நாயக்கர் அண்ட் பல்லவர் காலத்துல பாத்தீங்கன்னா கோபுரத்துக்கு வந்து அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இதுல விமானத்துக்கும் கோபுரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கோபுரம்னு சொல்லும்போது நம்ம கோயில்ல நுழையும் போது அந்த வாயில் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள். ஸோ விமானம்னு சொல்லும்போது அந்த கோவிலுக்கு உள்ள மெயின் கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோழ காலத்துல அந்த விமானத்துக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா கர்ப்ப கிரகம் ஒரு மிகப்பெரிய கோபுரமாக அமைய பெற்றிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நந்தி சிலையும் மிக பெரிதாக இருக்கும். ஸோ இந்த விமானத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனின் உடலை வந்து இதுக்கு வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விமானத்துல மேல இருக்கக்கூடிய பகுதி வந்து ஸ்தூபியை வந்து மகுடமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வகை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா சிகரத்தை வந்து மனிதனுடைய தலையில வந்து தலையா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டமை வந்து கழுத்துக்கு எடுத்துக்காட்டா எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஸ்தம் அப்படின்னு சொல்லும் போது மனிதனுடைய அந்த தோலுக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பித்திக்கு வந்து காலை வந்து எடுத்துக்காட்டா எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிதானம்னு சொல்லும் போது மனிதனுடைய அந்த பாதத்தை வந்து குறிக்கிறது. ஸோ அந்த விமானத்தை வந்து 6ஆ வகைப்படுத்தி இருப்பாங்க: ஸ்தூபி, சிகரம், கண்டம், பிரஸ்தம், பித்தி, அதிதானம். அதே மாதிரி இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும்.